சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்க. சீட் ஓகே தானே ரியாஜ் பாய்? ஓகேவா? கொஞ்சம் சாஞ்சிக்கலாமா? இல்லை எல்லாம் எனக்கு கால் கரெக்டாக சாயம்னா கொஞ்சம் சாஞ்சிக்கணும். அதுக்கு வந்து இப்போ இங்கே சைடில் இல்லை அது பிரச்சனை இல்லை. இல்லைங்க, அந்த சைடு வருங்க ஒரு கம்பி இருக்கும், அது தூக்குங்க, லைட்டாக தூக்குங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ கை வச்சு பாருங்க. ஓகேவா? பொசிஷனு ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ வந்து வண்டி நீங்கள் தான் ஓட்டணும், இன்றைக்கி நான் ஓட்ட மாட்டேன். பாப்பா ஃபோனை சவுண்டிக்க முடியும். ஓகே ரியாஜ் பாய், நீங்கள் தான் ஓட்டணும். சீட் பெல்ட் போடுங்க. இல்லைக்கா, மேக்ஸிமம் லேடிஸ் சீட் பெல்ட் போட சொல்ல மாட்டேன். இல்லை, இங்கே டிரைவிங்கில் இருக்கும்போது போட சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் தனியாக கார் ஓடும்போது போட்டுக்கோங்க. போட்டு தான் போகணும், அது ரூல்ஸ். ரெடி ரியாஜ் பாய்? 2 நாள் நீங்கள் எக்ஸைட் யூஸ் பண்ணீங்க கரெக்டாக? ஆமாம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. டக்குன்னு பிரேக் பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டிங்களா? ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு கீரு 2வது கீர்லாம் போடுங்க. வரலாம் நியூட்ரல் பண்ணுங்க. ஓகே தானே? கிளியர். எல்லா கீரும் கரெக்டாக போட்டுருவீங்களா? சரி, நியூட்ரல் பண்ணுங்க. கிளச்சு வந்து பிடிக்கும்போது உள்ளே இடிக்கணும். பிடிங்க. இப்போ தான் இடிக்குது கரெக்டாக? உள்ளே இடிச்சு தான் பிடிக்கணும். சரிங்களா? நியூட்ரல் பண்ணிட்டீங்க. ஆமாம், உள்ளே இடிச்சிடணும். தெரியுதா? உள்ளே அந்த பின்னால் போய் இடிச்சிடும். அதுக்கு மேலே என்ன இருக்குது, அதனால் போகக்கூடாது. அந்தளவுக்கு அதை இடிச்சிடணும். சரிங்களா? பிடிச்சிட்டிங்களா? பிரேக் வந்து கால் எடுக்காதீங்க. பிரேக்கை பிடிங்க. எடுத்துட்டீங்களா காலை? பிரேக் பிடிங்க. இன்னும் முடியுங்க. ஆமாம், அவ்வளோதான். அமுத்தி பிடிச்சிட்டிங்களா? ஓகே, ஹேண்ட் பிரேக் நான் எடுத்துறேன். சரிங்களா? இப்போ சாவி ஆன் பண்ணுங்கள். சாவி இந்த வண்டியில் எங்கே இருக்கும்? சாவி ஆன் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிரேக்கில் கால் எடுத்தீங்கன்னா வண்டி முன்னால் போகும். சாவி திருப்புங்க. ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி அவ்வளோதான். ஓகேங்களா? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ரெண்டு இருக்கும். கிளச் அப்படியே பிடிச்சிக்கங்க. கால் வலிக்கும், லைட்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படியே பிடிச்சிக்கோங்க. 2 நிமிஷம். நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க ரியாஜ் பாய். இப்போ ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. போட்டிங்களா? அக்கா ஒரு 5 நிமிஷம். ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்களா ரியாஜ் பாய்? இப்போ நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, கிளச்சில் ஒரு கால் வச்சுருக்கீங்க, பிரேக்கில் ஒரு கால் வச்சுருக்கீங்க கரெக்டாக? லோட் ஆக மாட்டேங்குது. கிளச்சில் ஒன்று பிரேக்கில் ஒன்று வச்சுருக்கீங்க கரெக்டு தானே? கிளச்சை நல்லா மெயினில் வச்சுக்கோங்க. 1 2 3 3 பாயிண்டில் கொண்டாந்து நிறுத்துங்க. வண்டி உதறதான்னு மட்டும் பாருங்கள். எடுக்க எடுத்துடக்கூடாது. உதறதுங்களா? ஸ்டேரிங் லைட்டாக ரைட்டில் திருப்பி வச்சுக்கோங்க. திருப்புங்க. ஓகே, அவ்வளோதான் போதும். ஓகேவா? அந்த 3 பாயிண்ட் இழுத்திருக்கீங்க, வண்டி உதறது கரெக்டு தானே? இப்போ என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா, பிரேக்லேருந்து லைட்டாக கால் எடுங்க. போகுதா? அப்படியே ஸ்டடி பண்ணிக்கணும். வண்டி போகுதா? நான் ஓட்டல ரியாஜ் பாய், நீங்கள் தான் ஓட்டுறீங்க. வண்டி போகுதில்ல ரியாஜ் பாய். அந்த பிரேக்கில் மொத்தமாக கால் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்களா? லைட்டாக எக்ஸைட் தொடுங்க. லைட்டாக தொடுங்க. நம்ம இந்த ஓரமாக போகலாம். லைட்டாக தொடுங்க. போதுங்களா? உங்களுக்கு நான் 1 செகண்ட் தான் டைம் தருவேன். அதுக்குள்ள அந்த வேலையை செஞ்சிடணும். எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. செகண்ட் கீர் போடுங்க. இப்போ கிளச் வந்து கால் எடுங்க. அவ்வளோ ஃபுல்லாக எடுத்துருங்க. தப்பு இல்லை.
இப்படி ஓரமாக போகலாம். இப்போ அங்கே வளைக்குதுங்களா, ஃபஸ்ட்டு எக்ஸைட்லேருந்து காலை எடுத்துருங்க. நம்ம திருப்பிட்டு எக்ஸைட் மிதிச்சுக்கலாம். திருப்புங்க திருப்புங்க. சரி, மறுபடியும் இப்போ எக்ஸைட் தொடுங்க. எக்ஸைட்டை மிதிச்சிடாதீங்க, தொடுங்க. சரிங்களா? நம்ம அப்படியே அந்த கல்லை ஒட்டியே போகலாம். கல்லை ஒட்டி பின்னால் வண்டி வரல, அப்படியே அந்த கல்லை ஒட்டியே போயிடும். அது தூரமாக தான் வருது. போதுங்களா? மறுபடியும் ஒரே நிமிஷம் தான் டைமு. எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, 3வது கியர் போடுங்க. போகலாம். எக்ஸைட்டரை மிதிக்கக்கூடாது. அவ்வளோதான். இல்லை, அது இன்றைக்கி அப்படி தான் இருக்கும். நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். அதெல்லாம் மறுபடியும் நாளைக்கும் தெளிவாயிடும். சரிங்களா? நம்ம இப்படியே போகலாம். சரிங்களா? எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, 4வது கியர் போடுங்க. போதுங்களா? வண்டி நீட்டாக போதில்ல. எக்ஸைட்டை மட்டும் மிதிச்சிடாதீங்க ரியாஜ் பாய், மிதிச்சிடக்கூடாது. எக்ஸைட்டை தொட்டுட்டு தான் இருக்கணும். இப்படியே போகலாம். சரிங்களா? அந்த தொடுறதை மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் பண்ணுங்கள், எச்சு பண்ணுங்கள். எக்ஸைட் தொடுறீங்கல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எச்சு பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் வண்டி ஸ்பீடாகும். எச்சு பண்ணி பாருங்கள். போதானு ஸ்பீடு ஜாஸ்தி ஆகுது, தெரியுதா? ஜாஸ்தி ஆகுதுங்களா? இப்போ அதே மாதிரி தான், ஒரே செகண்ட் தான். காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 5வது கியர் போடுறோம். போகலாம். சரிங்களா? விட்டுறணும், டக்குன்னு காலை எடுத்துடணும். ஆனால் 3வது கியர் 4வது கியர் 5வது கியர் தான் டக்குன்னு எடுக்கணும். 1 2க்கு மெதுவாக எடுக்கணும். சரிங்களா? ஆமாம். இப்போ அவர் பிரேக் அடிச்சிட்டாரு. எக்ஸைட்லேருந்து காலை எடுத்துருங்க, பிரேக் பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நம்ம 5வது கியரில் வந்தோம். சரிங்களா? இப்போ டக்குன்னு 2வது கியர் போட்டுக்கோங்க. இப்போ காலை எடுத்தீங்கன்னா வண்டி போகும். புரியுதா? நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதையும் பதிவு பண்ணிக்கோங்க. போகலாம். லைட்டாக எக்ஸைட்டு. இப்போ எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க, 3வது கியர். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும் ரியாஜ் பாய். அதை ஃபுல்லாக பிடிக்கணும். கீர் விழுகும். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சா மட்டும் தான் கீர் விழுகும். சரிங்களா? அந்த ஆட்டா போகுதுங்களா? அந்த ஆட்டா அப்படியே நான் ரைட்டில் போகிறேன். அப்படியே மேலில் லெஃப்ட் வந்துடும். நீங்கள் மெதுவாக அப்படி மேலில் லெஃப்ட், அப்படியே எக்ஸைட்டை ஒரே மிதிங்க ஓடிடும். டக்குன்னு மிதிங்க. தாண்டிச்சா தாண்டனே காலை எடுத்துருங்க. காலை எடுத்துங்க. அவ்வளோதான். மெதுவாக அந்த ரோட்டில் போயிடலாம். வண்டி ஸ்பீட் ஆகிடுச்சு ரியாஜ் பாய். எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 4வது கியர் போடுறோம். போகலாங்க. ஸ்பீடு ஜாஸ்தியாக கியரை மாற்றணும். ஸ்பீடு கம்மியாக கியர் கம்மி பண்ணணும். சரிங்களா? நமக்கு இன்றைக்கி இவ்வளோ ஸ்பீடு வேணாம். அப்படியே எக்ஸைட்லேருந்து காலை எடுத்து பிரேக் பிடிச்சிக்கணும் லைட்டாக. ஹார்ன் அப்படியே அந்த பேரிகேட் தாண்டி போயிடலாம். ஹார்ன் அடிங்க. அப்படியே இந்த லெஃப்ட்லேயே போயிடலாம். அவர் ரைட்டில் தான் போவார். நம்ம இதில் போயிடலாம். அப்படியே ஆட்டாக்குள்ளே போயிருங்க. அப்படியே வந்து கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அப்படி வந்து டக்குன்னு உள்ளே வந்துடணும். சரிங்களா? ஆமாம், அதே தான். கால் எடுத்து அந்த காலை பிரேக் கிட்ட கொண்டு வந்துடணும். ஆமாம், இல்லை ஆட்டோமேட்டிக் காலை எக்ஸைட் கொண்டு போயிடலாம். அப்படியே ஸ்லோ பண்ணிக்கங்க. நம்ம யூட்டர்ன் பண்ணணும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. ஃபஸ்ட்டு பிரேக்கில் காலை வைங்க, 2வது கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. கிளச்சை ஃபுல்லாக பிரேக்கில் காலை வச்சுக்கோங்க. நம்ம இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. இண்டிகேட் ரைட்டில் போடுங்க. அப்படி மேல்தான் அப்படியே ரைட்டில் போடுங்க. அப்படியே ஃபஸ்ட் நிறுத்தி மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுறோம். கிளச் எப்படி இருக்கும்? 1 2 3 நிறுத்துகிறோம். கரெக்டாக போகலாங்க. ஃபஸ்ட்டு கிளச்சிலேருந்து தான் கால் எடுக்கணும். நிறுத்துங்க, பிரேக் விடுங்க. அந்த 3 தாண்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும் ரியாஜ் பாய். சரிங்களா? கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ஓகே, அதை திருப்பிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ஃபஸ்ட்டு பிரேக்லேருந்து காலை எடுக்கக்கூடாது ரியாஜ் பாய். ஃபஸ்ட்டு கிளச்சு 1 2 3 நிறுத்துங்க. 1 2 3 நிறுத்துங்க. வண்டி உதறதா? இப்போ பிரேக் விடுங்க. போகுதா? ஃபுல்லாக திருப்பிங்க. இதை மறக்காதீங்க ரியாஜ் பாய். அப்படியே லெஃப்ட் வந்துடுங்க. அப்படியே லெஃப்ட் ஓரமாக வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் ஓரமாக வந்துடுங்க. ஆஃப் ஆகலை.
அது கரெக்டாக நிதானமாக போகுது வண்டி, அவ்வளோதான். ஆஃபில் ஆகலாம். அப்படின்னு கொஞ்சம் லெஃப்ட் வந்துடும். இன்னும் வரமா எக்ஸைட் இல்லை, பிரேக் எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வரமா வாங்க, அக்கா வரைக்கும் விட்டுருவாங்க. ஸ்டடி பண்ணிக்கிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி பிரேக் பிடிங்க, அவ்வளோதான். அக்கா ஓகே. வண்டி ஆஃப் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது நிதானமாக போனால் அப்படி தான் போகும். ஆஃப் ஆகலை, சரிங்களா? போலங்களா? வண்டி எப்படி மூவ் பண்ணு தெரியுமில்ல? கிளச் 1 2 3 நிறுத்தினா வைப்ரேஷன் ஆகும், அதுதான் பாருங்கள். எப்போ பிரேக்கை விட்டால் போயிடுச்சு. ஓகே, இது இங்கே இதில் இந்த ரோட்டில் போகிறோம். நீங்கள் பின்னால் வரதெல்லாம் பார்க்காதீங்க, நம்ம இந்த ரோட்டில் அமைதியாக போகிறோம், அவ்வளோ. டக்குன்னு எக்ஸைட்டு கொடுங்க. எக்ஸைட்னு கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி 2வது போகலாம். இந்த ரோட்லேயே போகிறோம், சரிங்களா? மெதுவாக போகலாம் ரியாஜ் பாய். இந்த லைட்டாக அமுக்கிட்டு விட்டுருக்கான். அது எதுக்கு? கால் எடுத்துருங்க. அதான் போகுதுல்ல? போகுதா இல்லையா? லைட்டாக தொடுங்க. பெருவிரல் மட்டும் தொடுங்க, மொத்தமாக கால் இருக்கீங்க. லைட்டாக தொடுங்க, அழகாக நிதானமாக போகுதில்ல வண்டி. ஏதாவது சிரமப்படுத்த நம்மள, அது வாட்டி நிதானமாக போகுதில்ல. இந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்க, சரிங்களா? ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டுறதுனால எனக்கு அவ்வளோதான். இப்படி போகணும். நம்ம இன்னும் 2 3 நாள் போகும்போது உங்களுக்கு பழகிடும். இங்கேருந்து அப்படியே அந்த பஸ்ஸை கடந்துக்கலாம், அப்படியே அந்த ரோட்டுக்கு போய்க்கலாம். ஹார்ன் அடிச்சுங்க, போகலாம். லைட்டாக எக்ஸிலேட், இன்னும் கொஞ்சம். இப்போ எக்ஸிலேட் இந்த காலை எடுத்து கிளச்சை பிடிச்சி எத்தனை வைக்கிட்டு போடுறோம், போகலாம். ஸ்டேரிங் கண்ட்ரோலாக இருந்துச்சு. ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துருச்சு. இன்னும் அடுத்தடுத்த வேலையில் இனிமேல் தான் வரும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் சூப்பர். இன்னும் 2 3 நாள் போச்சு, இன்னும் தெரியாது. பட் வண்டி ஸ்பீட் ஆகிடுச்சுன்னா எத்தனை கீர் போட்டுக்கிறோம், கிளச்சை பிடிக்காமல் போடக்கூடாது, சரிங்களா? இல்லை, கொஞ்சம் டைமிங் ஆச்சு, லேட் ஆச்சு. அது லேட் ஆகக்கூடாது. ஆமாம், எதாதுக்குமே இந்த டைமிங் தான், ஒரு செகண்ட் தான். வண்டி நீட்டாக போதா ரேஜ் பாய்? அப்படியே இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க, வண்டி ஓரமாக நிறுத்துறோம். பிரேக் பிடிக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். பிரேக் பிடிச்சி கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். இப்போ நமக்கு எங்கே தேவையோ அவங்கள தாண்டி கூட நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவம் அங்கே தண்ணி நிறையா இருக்குது. அப்படியே உள்ளே வந்துடுங்க. அவ்வளோ நிறுத்திக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுறோம், கிளச்சை 1 2 3 கொண்டாந்து நிறுத்துகிறோம், வண்டி மூவ் பண்ணுறோம். கரெக்டாக போனாங்களா? போனாங்க. கிளச் எப்படி கொண்டாந்து நிறுத்துகிறோம், 1 2 3 நிறுத்துகிறோம், வண்டி உதறுது, பிரேக் விடுறோம். ஓகே, கரெக்டு தானே? நம்ம பஸ்ஸுக்கு பின்னாலே போகலாம், சரிங்களா? பட் பிரேக் பிடிச்சிட்டா கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். மறுபடியும் கிளச்சை 1 2 3 கொண்டாந்து நிறுத்துங்க, பிரேக் விடுங்க. 1 2 3 தாண்டிங்கன்னா ஆஃப் ஆயிடும். சாவி ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். சாவி ஆஃப் பண்ணுங்க, மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். கிளச் 1 2 3 கூட நிறுத்தணும், சரிங்களா? நிறுத்துங்க, அவ்வளோதான். போகுதுங்களா? இதை மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு கீர் நீங்கள் 1 லட்சம் நிறுத்தினாலும் இப்படி தான். எப்படி அதான் 3 ட்ரிப் விட்டு 3 தாண்டிட்டோம்னா ஆஃப் ஆயிடும். டக்குன்னு எக்ஸிலேட்ரு எக்ஸிலேட்ருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கும், 2வது கீர் போடுறோம். நம்ம ரோட்லேயே போகிறோம். போகலாம். எக்ஸிலேட்ருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். ரியாஜ் பாய் கால் எடுத்துட்டு 3 அவ்வளோதான். இந்த ரோட்லேயே போகலாம். நம்ம மறுபடியும் நிறுத்தி மறுபடியும் மூவ் பண்ணி பார்க்குறோம், சரிங்களா? போகுது. எக்ஸிலேட்ருந்து கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி தான் கீர் போடுறோம், போகலாம். எக்ஸிலேட் மிதிக்கக்கூடாது ரியாஜ் பாய். லைட்டாக தொட்டால் வண்டி போகுதில்ல, உருங்குதில்ல, அந்த சவுண்டு வெளியே வரக்கூடாது. கிளச்சை விட்டுங்க, கிளச்சிலேருந்து கால் எடுத்துருங்க. கீர் மாற்றிட்டா கிளச்சை பிடிக்கக்கூடாது,
நான் காரில் வந்து கீழே கிளச்செல்லாம் வச்சுருக்கோம். வேணாம், கழிச்சிட்டே வைக்க வேணாம், எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். ஆமாம். மறுபடியும் கீர் மாற்றும் போது கால் வச்சுக்கலாம். இப்போ இண்டிகேட் லெஃப்ட்டு போடுங்க. நம்ம வண்டி நிறுத்துகிறோம். ஃபஸ்ட்டு பிரேக்கு ஃபுல்லாக பிடிக்கிறோம், ரெண்டாவது கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். பிடிங்க, பிரேக் பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. குப்பையை பார்க்குறீங்களா, நான் சொல்கிறத பார்க்க மாட்டிங்களா? புரியுதில்லை உங்களுக்கு? சரி. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுறோம். எப்போ பாடுறதுனால கிளச்சை பிடிச்சின்னு போடுறோம். ஆமாம், நீங்கள் நிமிஷத்துக்கு ஒருக்கா நிறுத்தினாலும் கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியுமில்ல? பண்ணுங்க. ஓகே, டக்குன்னு எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுறோம், எக்ஸலேட் யூஸ் பண்ணுறோம். டக்குன்னு எக்ஸலேட் கார் எடுத்து கிளச்சை பிடிச்சி ரெண்டாவது கீர் போகலாம். அந்த கார் போனோடனே அப்படியே அந்த ரோட்டை பிடிச்சிக்கலாம், அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிருங்க. அவ்வளோதான். எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், மூணாவது கீர் போடுறோம். ரியாஜ் பாய், அந்த சீனில் இல்லை, டக்குன்னு மாற்றிடணும். ஏன்னா நம்ம ஸ்பீடு வந்துட்டோம், எக்ஸைட்டை மிதிச்சிட்டோம். அப்போ நம்ம எக்ஸைட்டை மிதிச்சிட்டோம்ல, மிதிச்சா கீர் மாற்றி மிதிக்காட்டி வண்டி ஸ்பீடாக போகாது. வண்டி ஸ்பீடாக போகாது, எக்ஸைட்டை மிதிச்சா தான் வண்டி ஸ்பீடாக போகும். அது லைட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் தொட்டுட்டு வரேன். அது இன்றைக்கி தொடுற விதம் அப்படி தான் இருக்கும். 2-3 நாள் கழிச்சு ரிப்பீட்டடாக தொடும்போது தான் மாறும். சரிங்களா? இல்லை போகலாம். இங்கே வந்து விழுந்துருக்கேன். வரலாம். இல்லை போகலாம், ஆள் வந்துட்டாங்க. அக்கா விழுந்துருச்சா? நம்ம அதை கவனிக்கல வரோம். டேர்ன் பண்ணுற இடத்துலலாம் காலை கீழே வச்சு குழந்தைங்களை வச்சுக்கணும். நிதானமே கிடையாது. யாருக்கு தான் நிதானம் இருக்கு? ஏன் ரியாஜ் பாய்? ஆமாம், யாருக்கு தான் நிதானம் இருக்கு? டேர்ன் பண்ணுற இடம்லாம் வச்சுனாலும் பரவாயில்லன்னு யூஸ் பண்ண போகலாம். நம்ம கேஸ் கூட இறங்குறோம் இல்லை, அங்கேயும் ஒரு செகண்ட் நின்று தான் திரும்பணும். டக்குன்னு பெரிய வண்டி வந்தால் விட்டுருவாங்க. அவங்க நிற்கிறதே இல்லையா? எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், ரொம்ப ஓட்டக்கூடாது, வண்டி அதில் உரசிடும். அப்படியே இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க, ஓரமாக போகிறோம். இந்த ஆம்னி வேன் நிற்கிது இல்லை, அங்கே நிறுத்துகிறோம். அங்கே ஆமாம், நான் ஏன் உங்களை எத்தனை நேரம் நிறுத்த சொல்லுன்னு தெரியுது உங்களுக்கு? அது கண்ட்ரோல் வரக்கு தான். இப்படி பிரேக் பிடிக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். ஆம்னி வேன் தாண்டி ஓரமாக அப்படியே மெதுவாக அந்த 1 2 லிட்டர் ஓரமாக வந்துடும். இன்னும் ஓரமாக வரும். அவ்வளோதான். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ணுறோம். போகலாங்களா? பிரேக் விட்டா பின்னால் தொடர்ந்து பார்க்காதீங்க. ஒரு செகண்ட் தான், நம்ம போகிறத மட்டும் தான் பார்க்கணும். ஒரு செகண்ட் தான் பின்னால் பார்க்கணும். சரிங்களா? இல்லை வேறு வண்டி தான் நிறையா வருதுன்னு பார்த்தேன். ஒரு செகண்ட் தான் பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தீங்க? டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், இப்போ எக்ஸைட்னு கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி போகலாம். அப்படியே அந்த ரோட்டுக்கு மெதுவாக போயிடலாம். இந்த வண்டி வருது, அவ்வளோதான். மறுபடியும் எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், போகலாம். ஆறு அடிங்க, ஆட்டாக்காரு அடிங்க. எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், அது வந்து சரிங்க, வெட்டக்கூடாது ரியாஜ் பாய். இல்லை டக்குன்னு ஒரு பதட்டம் வந்துச்சு. அந்த பதட்டத்தில் தான் வெட்டக்கூடாது. சரிங்களா? அப்படி நீட்டாக போகுது ரியாஜ் பாய். அந்த அக்காவுக்கு நான் கீர் போடுறது கரெக்டாக போடுறேன்னா கரெக்டாக அதுக்கு பரவாயில்ல. அப்படியே இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க, ஓரமாக போய்க்கலாம், நிறுத்திக்கலாம். ஒரு சேஃப் சட்டை நடந்து போகிறாரா? ஆமாம், அவரை தாண்டி நிறுத்திக்கலாம். சரிங்களா?
அப்படியே வரமா வந்துடுங்க. பிரேக் பிடிச்சா கிளச் எப்படி பிடிக்கணும் ரியாஜ் பாய்? பிரேக் மட்டும் இப்போ நிறுத்தி இங்கே வழி இருக்குது, எனக்கு இந்த ஆறு அடிப்பாங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணுறோம். எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியுமில்ல? சரி பண்ணுறோம். சரி நம்ம ரோட்டில் ஓரமாக போவோம். டக்குன்னு எக்ஸிலேட்ரு, டக்குன்னு ரெண்டாவது. அவ்வளோ ரெண்டாவது போகலாம். போகலாம் போகலாம். டக்குன்னு காலை எடுக்கிறோம், கச்சை பிடிக்கிறோம், மூணாவது கீர் போடுறோம். அப்படியே எக்ஸைட் காரை எடுத்துருங்க. பிரேக் பிடிச்சிக்கங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிரேக் லைட்டாக பிடிங்க. பிரேக் தேவைப்பட்டால் மிதிச்சுக்கலாம். இப்போ மூணாவது கீழே வந்தோமா, இப்போ ரெண்டாவது கீழ் போட்டுருங்க. போயிடலாம். அவ்வளோ டக்குன்னு எக்ஸைட் கொடுத்தீங்கன்னா போயிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதையும் மனசில் வச்சுக்கோங்க. பட் இந்நேரம் மூணாவது கீழ் போட்டுக்கணும். என்னால் பேசிகிட்டே வந்தாலும் டக்கு டக்குன்னு வீர மாட்டிக்கணும். ஆமாம், நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம். பிரேக்கு கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். ரெண்டாவது கீர் போடுவோம், ஓடிடலாம். அப்படி மெதுவாக 1 2 3 கிளச்சு 1 2 3 1 2 3லே வச்சுக்கோங்க. லைட்டாக எக்ஸிலேட். இப்போ எத்தனை கீர் போட்டுக்கணும்? போகலாம். ஜிசிபி ஆறு நடிங்க. போகலாம். ஹார்ன் வந்து இப்படி அடிக்கணும், எப்படி அடிக்கணும்? போகலாம். எக்ஸைட் கால் எடுக்கணும், கிளச்சை பிடிக்கணும். அவ்வளோதான். டக்குனு கால் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் தான் மெதுவாக எடுக்கணும். தேர்டு போகிறதுக்கு எடுத்துக்கணும். ஆமாம், ஃபஸ்ட்டு கீருக்கு ரெண்டாவது கீருக்கு மட்டும்தான் மெதுவாக எடுக்கணும். சரிங்களா? இல்லை அதை மெயினில் வச்சு இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. மறுபடியும் நிறுத்துறோம். அது ஒரு வெள்ளை கலர் கார் நிற்குதுல்ல, அந்த காரை தாண்டி நிறுத்திக்கலாம். ஆடு 2 கார் இருக்கு. போ ஏன்னா அந்த கொஞ்சம் வரமா இங்கே அந்த ஆட்டா கிட்ட அந்த எல்னி கிடைக்கிற வந்து நம்ம எல்னி வாங்க வந்தோன்னு வச்சுக்கோரு. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணுறோம். பட் இண்டிகேட்டர் போட்டால் இந்த மிரரை யூஸ் பண்ணி தான் நம்ம வரணும். சரிங்களா? போகலாங்க. இந்த ரோட்டில் போய் இதில் போவோம். இந்த ரோட்லேயே போவோம். இல்லை அது கரெக்டாக ஸ்டடி பண்ணிக்கிறேன். டக்குன்னு எக்ஸிலேட்டர் ரெண்டாவது போகலாம். இப்போ அப்படியே மெதுவாக அந்த ரோட்டுக்கு போயிடலாம். போகலாம். பின்னா அவரை பார்க்காதீங்க. இல்லை இங்கிட்ட வந்து வரேன்ட்டு பார்க்கணும். அவ்வளோ ஒரு செகண்ட் தான் பார்க்கணும். இப்போ எக்ஸைட் கார் எடுத்து வச்சு பிடிச்சி தான் இங்கே போடுறோம். என்ன கீர் போடுறோம்? கொடுக்க வராரு. ஹார்ன் அடிச்சிருக்கணும். அவருக்கு ஹார்ன் அடிச்சிருக்கணும். மேக்ஸிமம் எல்லா கார்லேயுமே இப்படி தான் இருக்கும். ஆமாம், எல்லா கார் 100% கார் இப்படி தான் இருக்கும். ஒரு சில காரில் கீர் மட்டும் மாறி வரும். இந்த ரிவர்ஸ் கீர் மட்டும் மாறி வரும். பிரேக் அவ்வளோ. கிளச்சை 1 2 3 நிறுத்திங்க. மட்டி ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். மட்டி கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். மட்டி 1 2 3 1 2 3 தாண்டக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணி சாவி ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். பாட்டி ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணுங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். சரிங்க, அந்த பாட்டி போய்கிட்டு விடுங்க. போய்ங்க பாட்டி. போனாங்க. கிளச்சை 1 2 3 நிறுத்தணும் ரியாஜ் பாய். அதை மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்களா? டக்குன்னு எக்ஸிலேட்டர் ரெண்டாவது கீர். ரெண்டாவது கீர். கிளச்சை பிடிக்கணும். போகலாம். அப்படியே அந்த ரோட்டை ஒட்டியே போகலாம். எத்தனை கீர் போட்டுக்கணும் ரியாஜ் பாய்?
மூணாவது கீர் போகும். எக்ஸலேட்டர் மிதிக்கக்கூடாது, ஓ சரி சரி. எக்ஸலேட்டர் மிதிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிரேக்கு, ரெண்டாவது கிளச்சு ஃபுல்லாக, கிளச்சு ஃபுல்லாக. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு ரெடி ஆகிக்கணும். அங்கே சிக்னல் விழுந்தோடனே கிளச்சை 1 2 3 கொண்டாந்து நிறுத்திடணும். சரிங்களா? ஆ 1 2 3 நிறுத்திக்க, பிரேக் விட்டுருங்க. டக்குன்னு எக்ஸலேட்ரு, டக்குன்னு ரெண்டாவது கீர், டக்குன்னு எக்ஸலேட்ரு, டக்குன்னு ரெண்டாவது கீர். கிளச்சை பிடிக்காம கீர் விழுகாது. போகலாம். கிளச்சை பிடிக்காம கீர் விழுகாது ரியாஜ் பாய். ஒன்றும் பிரச்சனை. நாளைக்கெல்லாம் கிளியர் ஆயிரும். இந்த 2 3 பர்சன்ட் கிளியர் ஆயிரும். மூணாவது நாளே இந்த அளவுக்கு யாரும் ஓட்டிருக்கீங்க? ஓட்டினா நான் பார்த்தது இல்லை. நான் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் தான் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி. ஆமாம் கம்மி. நீங்கள் 3வது கீர் போட்டுக்கணும். நேரம் கிளச்சை பிடிக்காம விழுகாது. போடுங்க. மறுபடியும் 2வது கீர் போகலாம். மூணாவது கீர். அப்படியே இண்டிகேட் ரைட்டில் போட்டுங்க. நம்ம யூ-டர்ன் பண்ணணும். அப்படியே பிரேக் பிடிச்சிக்கங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கங்க. இங்கே ரிட்டர்ன் பண்ணேன். இல்லை அடுத்தது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3வது வந்து ஈஸியாக இருக்கும். கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நிறுத்துங்க. பிரேக் பிடிச்சி நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ஃபஸ்ட்டு கீர் சுத்தாதீங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. லைட்டாக முன்னாடி விடுங்க. லைட்டாக இன்னும் கொஞ்சம். இப்போ ஃபுல்லாக சுற்றுங்க. ஸ்டேரிங் ஃபுல்லாக சுற்றிங்க. அவ்வளோதான். அப்படியே லெஃப்ட் வந்துடுங்க. ஆஃபீஸ்ட்டு போயிடலாம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. அப்படி ஆஃபீஸ்ட்டு போகணும். எக்ஸலேட்டர் மிதிக்கக்கூடாது ரியாஜ் பாய். கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. கால் எக்ஸலேட்டர் போகக்கூடாது. சரிங்களா? எக்ஸலேட்டர் போகக்கூடாது. வளைஞ்சிட்டு லைட்டாக ஒரு அமுத்த. எல்லாம் திருப்பி அமுத்தவே கூடாது. கிளச்சிலே வண்டி போகும். கிளச்சிலே போகும். ஆமாம் கிளச்சில் தான் வண்டி போச்சு. ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீரில். இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக லெஃப்ட் மாற்றுங்க. ஸ்டேரிங் லெஃப்ட் மாற்றுங்க. விடுங்க. ஃபுல்லாக அவ்வளோதான். கிளச்சை விடுங்க. 1 2 3 நிறுத்துங்க. கிளச்சை பிரேக் விடுங்க. விடுங்க. இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான். வண்டி நேரம் ஆயிடுச்சா? அவ்வளோதான். வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஹேண்ட் பிரேக் மட்டும் போட்டுருங்க. அவ்வளோதான். கம்மி